வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற திரைப்படம் கட்டா குஸ்தி பார்ட் 2. முதல் பாகத்தில் மாதிரியே இதுவும் நல்லா எடுத்திருக்காங்க. முதல் பாகத்தில் இந்த கலகலப்பு தொடர்ந்தாலும் இந்த முறை குடும்ப உணர்வுகளுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஹஸ்பண்ட் சம்பாதிக்கும் போது வைஃப் குடும்பத்தை பார்த்துக்கிற மாதிரி, வைஃப் சம்பாதிக்கும் போது ஹஸ்பண்ட் தானே குடும்பத்தை பார்த்துக்கணும். முதல் பாகத்தில் கணவன் மனைவிக்கு இருந்த ஈவ மோதலை காட்டின இயக்குனர் இந்த முறை திருமண வாழ்க்கை, குழந்தை, நம்பிக்கை, உணர்வுகளை, குடும்ப உறவுகளை மையமாக வச்சு இந்த படத்தை நடத்தியிருக்காரு. ஒரு தவறான புரிதல் குடும்பத்தை கெடுக்குது. அதை இவங்க எப்படி சரி பண்ணிக்கிறாங்க, வாழ்க்கையில் எப்படி அதை புரிஞ்சு எதிர்கொள்றாங்கிறத படத்தோட மைய கதை. எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன், ஏரோபிக் சொல்லி கொடுக்குறேன், நம்ம பொண்டாட்டிகளை வச்சு என்னென்ன பண்றா பாரு. விஷ்ணு விஷால் வந்து நல்ல இயல்பான நடிப்பை கொடுத்துருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு நல்ல நடிகர் நிரூபிச்சிருந்தாலும் இந்த படத்துலையும் நல்ல தரமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. இது இல்லாமல் அதே மாதிரி ஐஸ்வர்யா லட்சுமி வந்து இன்னும் அவங்க நல்ல ஒரு கதாபாத்திரம் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. குடும்ப சென்டிமெண்ட் மற்றும் குழந்தை மையமாக கொண்ட காட்சிகள் நல்லா இருக்குது. முதல் பாதியில் நல்ல ஒரு காமெடியாகவும், கடைசியில் வர யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன் இவங்கெல்லாம் வந்து நல்ல தரமாக நடிச்சிருக்காங்க. ஆனால் ஒய்ஃபை புரிஞ்சாலே விஜய் பாட்டு தான் கேட்கணுன்ற ஒரு ட்ரெண்டாக என்னன்னு தெரியல. ஒய்ஃபை புரிஞ்சிருக்கும் போது யதார்த்தமாக போட்டு ஆரம்பிச்சிருக்காங்களா இல்லை சேர்த்துருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்படி போடுன்ற பாட்டை வந்து அவர் பிரிஞ்சிருக்கிற நேரம் வந்து அவங்க பாடுறது வந்து நல்ல நகைச்சுவை தான் இருக்குது. படம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கட்டா குஸ்தி நல்ல படம். மற்றும் இசையமைப்பு ஷான் ரோல்டன் இசை மற்றும் இசை நல்லா இருக்குது. இன்னும் இசை நல்லா பண்ணியிருக்குது. ஒளிப்பு கிராமத்து சூழலை அழகாக பதிவு செஞ்சுருக்காங்க. கட்டா குஸ்தி ஒரு புதுமையான சீக்குவல் அல்ல, ஆனால் குடும்பத்தோடு சிரித்து பார்க்கக்கூடிய உணர்வுகளும் நகைச்சியும் கலந்த ஒரு பொழுதுபோக்கு படம். முதல் படத்தை விரும்பியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த படமும் கண்டிப்பாக பிடிக்கும். தியேட்டரில் போய் எல்லாருமே பாருங்க. நல்ல படம். மீண்டும் ஒரு நல்ல படத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம்.